காசு அமுச்சு விட்றேன், அந்த காசு போயிடுது. ஆனால் மறுபடியும் அந்த காசு எனக்கே வந்துடுது. இல்லைங்க, முறுக்கிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த விழத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டிங்கன்னா, நம்ம ப்ரோவோட பைக்கை பார்த்து ரிட்டன் கொடுக்க போகிறோம். அதோட வீடியோ தான். அவர் பார்த்து முரளி மோட்டோ விலாகர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அவர் பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க. சப்ஸ்கிரைபரோட பைக் தான் நம்ம ரைட் பண்ணிருக்கோம். இந்த பைக் பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஊட்டி ரைட் போகிறக்காக வாங்கணும். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை 2 நாள் வீட்டிலே தான் நின்றுட்டு இருந்துச்சு. திங்கக்கிழமை டயர்டாக இருந்தனால காலேஜ் போகல. இன்றைக்கி உடம்பு சரியில்லாதனால காலேஜ் போகல. அவர் வந்துட்டு வண்டி கொடுத்துட்டாருங்க. ஒரு வாட்டி கூட ப்ரோ எப்போ வண்டி தருவீங்க ஃபோனு கூட பண்ணலங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு வாட்டி ப்ரோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ப்ரோ, வண்டி கொஞ்சம் வேலை இருக்கு ப்ரோ அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளோட பிக்சல் ஃபோன் ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் கடையில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண கொடுத்துருக்கேங்க. அது எல்லாமே இப்போ தான் ப்ரோ கால் பண்ணார். கால் பண்ணிட்டு ப்ரோவோட பைக் பார்த்தா சர்வீஸோட சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்காருங்க. சர்வீஸ்னால் பார்த்துக்கிட்டே நமக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது. ஃப்ரெண்டு அந்த கடையில் வேலை செய்கிறான். அந்த கடையில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கடையில் தாங்க வேலை செய்கிறேன். நான் போன கொஞ்சம் பில்லை கம்மி பண்ணி போடுவான். அப்புறம் ப்ரோ இருந்துட்டு ப்ரோ பைக் மட்டும் இன்ஜினில் எங்கேயாவது வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருங்க அப்படின்னா ஓகே நம்மளோட ஃப்ரெண்டு கடை இருக்குது, அங்கேயே எடுத்துகிட்டு போனால் ப்ரோக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாகும், பட்ஜெட்டாக பண்ணிடல அப்படின்னு சொல்லி தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே நம்மளோட போகிறோம் நம்ம பிளாட்டிபாஸ் ரெகுலர் எங்கே சர்வீஸ் விட போகிறோமோ அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளைப்பு அங்கே தாங்க சர்வீஸ் விட போகிறோம். சரி, இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நம்மக்கிட்ட ஒரு பைக் வந்துச்சுன்னா அது நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆயிடுது. இதுவும் நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒரு பைக் தான். ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பேர் வாங்கிட்டு நம்ம ரெகுலர் எந்த கடை சர்வீஸ் போகிறோமோ அந்த கடைக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ணனுக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணலாங்க, நான் கடைக்கு வரேன்னு சொல்லுவேன். அண்ணா கடை வேறு திறந்துருக்காருன்னு தெரியல, போய் எதுவும் பண்ணுவோங்க. மழை நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு கோபுர மழை லைட்டாக ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஊட்டியில் காட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு கேமரா போயிடுன்னு நினச்சேன். கேமரா ஒரு செகண்ட் ஆன் ஆளுங்க, எனக்கு வர நல்ல பயமாயிருச்சு. யார் கால் பண்ணுறா இருங்க, கிளாஸ் பையன் ஃபோன் பண்ணுறான். நம்ம ஊரில் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, மழையே வந்தாலும் இதே வந்தாலும் நம்ம ப்ரோக்காக வண்டி ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படியே ஒன் வேளை ஏறி போனோம் அந்த இடத்துல. ஏன்னா அங்கே தாங்க போய் யூட்டன் போட்டோம். யூட்டன் போட்டு வரது பிரச்சனை இல்லை, ரொம்ப தூரம் போனோமா. ஸோ அப்படி இங்கேயே போட்டுடலாங்க. எல்டிஎஃப் கடைக்கிட்ட வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. வண்டி கொஞ்சம் ஓரத்தில் போட்டு போகணும். ஏன்னா என் வண்டி சொன்னால் தான் என் நண்பன் கம்மி பண்ணி போடுவான். வண்டி இங்கேயே போட்டு சன்னமாக ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு போக வேண்டியதான். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கணும், ஸோ இந்த மோட்டோல் 7100 இந்த இன்ஜின் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் எடுக்க போயிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரோட்ட கால் பண்ணி மட்டும் பேசணும். ப்ரோக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் வாங்கியிருக்கு. ஆயில் ஃபில்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 250 ரூபா, இது வந்துட்டு 140 ரூபா நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே சேர்த்து 360 ரூபாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்மி ரேட்டா இல்லை ஜாஸ்தி ரேட்டா நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வேலை செய்கிறேன். நான் போனால் எம்ஆர்பி ரேட் கம்மி பண்ணி தான் போடுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை நமக்கு. அது இல்லாமல் ப்ரோவோட வண்டி சொல்லியிருந்தால் நண்பன் கம்மி பண்ணியிருக்க மாட்டேன். என் வண்டி சொன்னால தான் நண்பன் கம்மி பண்ணி போட்டிருக்கான். இங்கே ஒரு கடை இருக்குங்க. இந்த கடை எனக்கு தெரிஞ்ச கடை இல்லை, கேட்டு பார்ப்போம். இந்த கடை சும்மா போயிட்டு வரும்போது பார்த்துருக்கேன். இனிமேல் தான் ரேட்டெல்லாம் எவ்வளோ தெரில. இந்த ஆயில் தான் அவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா R15 V3 யூஸ் பண்ணிக்கலாம், தென் V4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சர்வீஸ்லேருந்து இதாக யூஸ் பண்ணுறேன், நல்லதாங்க. ஆனால் இந்த ஆயில் ஊற்ற 4000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கலாம். பட் நான் என்ன சொன்னால் ஒரு 2800 கிலோமீட்டர் இன்ஜின் ஆயில் மாற்றிருங்கப்பா. இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்குன்னு 900 ரூபா இருக்குது. பட் ஆன்லைனில் வெறும் 720 ரூபா 780 ரூபா தாங்க காட்டுது. ஏன் இவ்வளோ ரேட் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேது. ஆனால் ஆன்லைனில் வாங்கி போகிறதுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் வச்சுட்டு நம்ம சர்வீஸ் கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஆன்லைன்லேருந்து அக்கௌண்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது, என்னாச்சுன்னே தெரியலங்க. ஸோ நான் பார்த்தா இந்தியன் ஓவர்சீஸ் யூஸ் பண்ணுறேன், ஜிபே பண்ணுறேன். ஆனால் அக்கௌண்ட் எனக்கே ரிசீவ் ஆகிட்டுருக்கு. அதாவது உங்களுக்கு காசு அமுச்சு விட்றேன், அந்த காசு போயிடுது. ஆனால் மறுபடியும் அந்த காசு எனக்கே வந்துடுது. என்னாச்சுன்னு தெரில. இந்தியன் ஓவர்சீஸில் தாங்க யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரெகுலராக இந்த ப்ராப்ளம் இருக்குது. கனாரா ஓப்பன் பண்ணுறேன், கனாரா நமக்கு மைனஸ் அக்கௌண்ட்லேயே இருக்குது. இது ஒரு ப்ராப்ளம். அதனால தான் கனாரா லாக் அவுட் பண்ணிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். சிம்லாம் வேறு ஏதோ ஒரு பேங்க்கில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பேங்க் இருந்தால் சொல்லுங்கப்பா. ஏன்னா நம்ம தோன்ற இடத்துக்கு சுற்றுவோம். அந்த ஜிபே தான் நிறையனா கேரி பண்ணிகிட்டு இருக்கு. அதனால தாங்க கேட்குறேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடாடாடா ப்ரோ இருந்துட்டு ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுறாரு. ஆனால் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரியலைங்க. அதான் உறுத்திட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் வண்டியை என் கையால் நல்லா தேய்ச்சி கழுவணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ஷாம்பு போட்டு கழுவணும். ஏன்னா ப்ரோ நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு, கொடுக்கமா பல கொடுக்கணுன்னு அந்த ஆசையில் வண்டியை நல்லா போட்டு தேய்ச்சி கழுவுனேன். அந்த ஆசையில் ஆசிட் ஊற்றிருச்சு. இந்த மழை ஃபுல்லாக கெடுத்துருச்சு. பின்னாடி என் பேக்கெல்லாம் சேர் அடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ இப்போ நம்ம ரெகுலர் ஒரு கடைக்கு வருவோம். அந்த கடை பூட்டி இருக்குங்க. குனிமுத்தூரில் ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போது நம்ம ப்ரோவோட பைக் சர்வீஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ என்னென்ன மாற்றிருக்கணும், இன்ஜின் ஆயில் மாற்றி, ஆயில் ஃபில்டர் மாற்றி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் போட்டிருக்கு. பட் இப்போ எனக்கு தெரிஞ்ச லைட்டாக எழுது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு கியரை பார்த்துக்கிட்டிங்கன்னா 50-52 போச்சு. இப்போ எழுத்து பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. இல்லைங்க, நல்லாவே அடைக்குது. LT4 நம்ம ப்ரோவோட பைக் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. பட் பைக் இப்போ ஓட்ட ஸ்மூத்தாக இருக்குதுங்க. இன்ஜின் ஆயில் இப்போ தான் மாற்றிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே தாங்க ஓட்டணும். ப்ரோ வந்துட்டு நம்ம சொன்ன இன்ஜின் ஆயில் தாங்க ஊற்றிருக்காங்க. நான் R15 என்ன மெயின்டைன் பண்ணுவேன்னா மோட்டோல் 7100 10W40 ஊற்றுவேன். ஸோ தரமாக இருக்கும். அது வந்துட்டு R15 ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லை. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்கே சூப்பராக இருக்கும். அப்புறம் ப்ரோ வந்து நீங்கள் என்ன ஆயில் ஊற்றுவீங்களோ அதே ஆயில் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாருங்க. ஸோ அதனால் ஆயில் வாங்கிட்டு ஆயில் ஃபில்ட்ரு Yamaha வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா Yamaha தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒன்று இது என் சேனலில் போடுவேன், இல்லைன்னா நம்ம ப்ரோ சேனலில் தான் போடுவேன். ஏன்னா ப்ரோக்கு வேறு கண்டென்ட் இல்லையா. அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ நம்மளோட ஜாலியாக ட்ராவல் பண்ணால் வேறு லெவல் இருக்கும்லங்க. ஸோ ப்ரோ என்ன மாதிரியே தாங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காருங்க ப்ரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ டைம் என்ன ஆச்சுன்னா மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா முதல்ல போய் டீ அடிக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் அடிச்சுட்டு வேறு எதுவுமே மாற்றல. இன்ஜின் ஆயில் மாற்றிருக்கு, ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் டைட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பண்ணி வேறு 200 தான் வாங்கியிருக்காங்க. பரவாயில்லப்பா. ஸோ சிக்னல் விட்டாங்கன்னா நம்ம அப்படியே ரைட் ஆப்பில் போய் டீ அடிச்சுட்டு ஜம்முன்னு பறக்க வேண்டியதுதான். ஸோ பெட்ரோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 பாயிண்ட் தான் இருக்குது. பட் V4 நல்லா தான் மைலேஜ் தருதுன்னு நினைக்கிறேன். மைலேஜ் நல்லா ரீசெட் பண்ணிட்டாங்க. விட்டுருப்பாருங்க இன்னத்துக்கு. ஏன் தம்பி போலாமா? முறுக்கி பார்த்துக்கோங்க, லைட்டாக முறுக்கிக்கோங்க, கொஞ்சம் முறுக்கிக்கோங்க, அளவாக முறுக்கிக்கோங்க. ஓகே, அளவா சின்னதா? ஓகே அளவா ஓகேவா? போலாமா? சரி பா. சாப்பிட்டியா? சரி தம்பி போயிட்டாரா? பாய். அத்தியாக பிஸியாக அவங்க சந்தோஷத்தை நீ ஓட்டுறியா? கெத்துடுறியா பசங்க முன்னாடி? வண்டிலாம் லைசன்ஸ் எடுத்துக்கப்புறம் தான் ஓட்டணும். பொறுமையாக தான் ஓட்டணும். எல்லா இடத்துலையும் ஸ்பீடாலாம் போகக்கூடாது. அந்த ஸ்கூலுக்கு என் சித்தி பையனை கூப்பிட போகலான்னு போயிருந்தேன். பசங்க R15 பார்த்தால ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அந்த முறுக்கி பார்த்துக்கிட்டாங்க, கேட்டுக்காங்க முறுக்கி பார்த்துக்கோங்கடா தம்பி அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ஹாப்பினஸ் வேற லெவலுங்க.